குட் மார்னிங்டா. மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்டா. வாய்ஸ் ஆடிபிள் தானே? எஸ் மேம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன். நேத்து ரிச்சர்ட் ரயர், எலிசபெத் ஜென்கின்ஸ் எல்லாரும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரிச்சர்ட் ரயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிலிம் ஸ்டடீஸ்லயும் வருவாங்க. குவேர் ஸ்டடீஸ் பத்தியும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல தான் நம்ம வெயின்னு ஒருத்தரை பார்த்தோம். வெயின்னு பார்க்கும்போது ஹரி ஆன் டவுன், யங் ஷோல்டர்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A manuscript having a overlap with earlier paper by the same author or by some of the present author is termed as. என்னவா இருக்கும்? A manuscript having a செல்ஃப் பிளேஜரிசம். கரெக்ட். செல்ஃப் பிளேஜரிசம். ஓகே. பிளேஜரிசம் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தவங்க புக்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது நம்ம புக்ல அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெர்சன்டேஜ் கணக்குல பார்த்து இவ்வளவு தூரம் பிளேஜரிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? A manuscript having a overlap with earlier paper by the same author or by some of the present author is termed as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து செல்ஃப் பிளேஜரிசம் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து செல்ஃப் பிளேஜரிசம். Sequence the following works of Fyodor Dostoevsky in order of their publication. First of all, Fyodor Dostoevsky எந்த country writer? ரஷ்யா. ரஷ்யன் ரைட்டர். ஓகேவா? சோ ரஷ்யன் ரைட்டர்ஸ்க்கு நீங்க நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், த இடியட் இந்த 3 ஒர்க்கும் நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? த இடியட் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ட்ஸ்வர்த்தோட இடியட் பாய் ஒர்க்கை கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். வேர்ட்ஸ்வர்த் வந்து இடியட் பாய் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. த இடியட் அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஃபியோடர் டோஸ்டாய்ஸ்கி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சோ இதுல அவங்களோட சீக்வன்சிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது புவர் ஃபோக் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? 1845ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மீதி எல்லா ஒர்க்குமே தெரியும் நமக்கு. ஃபியோடர் டோஸ்டாய்ஸ்கியோட நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்டும் சரி, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டும் சரி, த இடியட்டும் சரி. இவங்க 3 பேருமே ஆர்டர்ல தான் இருக்காங்க. நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் குட்டியா இருக்கு 1864, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து 1866, த இடியட் வந்து 1869, பிரதர் கர்மோஸ் வந்து 1880, புவர் ஃபோக் வந்து 1845. ஓகேவா? புவர் ஃபோக் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் தான் படிச்சுக்கோங்க. ரஷ்யன் ரைட்டர் அப்படின்றதுனால. இப்போ ஃபியோடர் டோஸ்டாய்ஸ்கியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது புவர் ஃபோக் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1845ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்தது வந்து நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து 1864ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்த ஒர்க் வந்து ஹவுஸ் ஆஃப் டெட் 1862. ஐ மீன் 62 அப்படின்னா அந்த மேல வந்திருக்கும், கீழே வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து 1866 வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். இயரோட கண்டிப்பா தெரியணும். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தனியா கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரியா? சோ புவர் ஃபோக்கு, நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து 1866 பப்ளிகேஷன் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் த இடியட் 1868 பப்ளிகேஷன். ஈட்டர்னல் ஹஸ்பண்ட், த டீமன்ஸ். த டீமன்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டைட்டிலும் உண்டு. த பொசஸ்ட் இல்லைன்னா த டெவில் அப்படின்னு சொல்லி உண்டு. பிரதர் கர்மசோவ், அப்புறம் ரைட்டர்ஸ் டைரி. இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ். ஓகேவா? இதெல்லாம் யாரோட ஒர்க்ஸ்? ஃபியோடர் டாஸ்டாய்ஸ்கி. ஃபியோடர் டோஸ்டாய்ஸ்கி. இதுல முக்கியமா படிக்க வேண்டியது அவங்க கொஸ்டின்ல கொடுத்த 5 கொஸ்டின் மட்டும்தான். புவர் ஃபோக்கு, நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், த இடியட், பிரதர் கர்மோசோவ். இது மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஒர்க்ஸ் படிங்க. கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இயர் தெரியணும். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கும் சரி, நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்டும் சரி, கண்டிப்பா இயர் தெரியணும். இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1866 வந்து 1864 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் வருது. ஃபியோடர் டோஸ்டாய்ஸ்கி ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா புவர்னு ஸ்டார்ட் ஆகும். புவர் ஃபோக் அப்படின்றது தான் அவரோட டெபியூ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா இது? எஸ் மேம். அடுத்த கொஸ்டின். Sherlock Holmes, the greatest of all fictional detective, ஓகேவா, made his first appearance in which of the following novels by Sir Arthur Conan Doyle? ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டரை Sir Arthur Conan Doyle அப்படின்றதான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பார். ஓகேவா? அவர் வந்து டிடெக்டிவ் ஒர்க்ஸ் எழுதுவார். இப்ப கேள்வி என்ன? இந்த 4 ஒர்க்ஸ்ல ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க்ல அப்பியர் ஆயிருப்பாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. எதுவா இருக்கும்?
ஆன்சர் வந்து பி. ஓகேவா? ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படின்ற ஒர்க்ல தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருப்பாரு. இதுல நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். எப்படி வந்து வில்லியம் ஃபாக்னருக்கு ஃபிக்ஷனல் பிளேஸ் அப்படின்னு படிக்கிறோமோ, அதே மாரியே ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். யார் இந்த கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான்றத மனப்பாடம் பண்ணணும். சர் கேரக்டர் கேனன் டாயில் அப்படின்ற ஆத்தர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இப்போ ஆர்தர் கேனன் டாயில் வந்து ஃபர்ஸ்ட் எதுல வந்து அவர் அப்பியர் பண்ண வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படின்ற ஒர்க்ல தான் வந்து அப்பியர் பண்ண வச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட ஒரு கேரக்டரா கூட சுத்திட்டே இருக்கும். படம் பார்த்தா தெரியும். டாக்டர் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம். ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட இருக்கிற அப்பியரன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, டாக்டர் வாட்சன் அப்படின்னு ஒரு பெர்சன் தான் கூட சுத்திட்டே இருப்பாங்க. சோ அர்தர் கேனன் டாயிலோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டடி இன் ஸ்கார்லட் அதுல தான் வந்து ஷெர்லாக் ஹோம் அப்பியர் ஆனாருன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன்ஸே அவர் எழுதியிருக்காரு. அதுல சைன் ஆஃப் 4 ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வைல்ஸ் வந்து நெட் கொஸ்டின். இது யாரோட இந்த ஒர்க்க குடுத்து இது யாரோடதுன்னு டைரக்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அது வந்து சர் ஆர்தர் கேனன் டாயிலோடது. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் தெரியும். ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர். அப்ப ஸ்கார்லட் லெட்டர் யாரோடது? நத்தானியல் ஹாவ்தான். அப்ப ஸ்கார்லட் லெட்டர் ட்ரிலஜி யார் எழுதியிருப்பா? ட்ரிலஜி யார் எழுதியிருப்பா? ஜான் அப்டிக். ஓகேவா? ஸ்கார்லட் லெட்டர் ட்ரிலஜி யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா, ஜான் அப்டிக் அப்படின்றவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் யார் கிரியேட் பண்ண கேரக்டர் அப்படின்னு சொன்னா, சர் ஆர்தர் கேனன் டாயில் ப்ரொடியூஸ் பண்ண கேரக்டர். அவர் ஃபர்ஸ்ட் எதுல அப்பியர் ஆவாரு அப்படின்னு சொன்னா, ஸ்டடி இன் ஸ்கார்லட். அதுல வர முக்கியமான கேரக்டர்ன்னு பார்க்கும்போது டாக்டர் வாட்சன். அவரோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்ல வந்து ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வைல்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிடெக்டிவ் ஒர்க்ன்னு பார்க்கிறப்போ, டிடெக்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆர்தர் கேனன் டாயிலும் எழுதுறாரு. அப்ப குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் யார சொல்லுவோம்? அகதா கிறிஸ்டி. அவங்களோட ஒரே ஒரு ஒர்க் பார்த்தாலும் வாட் இஸ் தட்? மவுஸ் ட்ராப். மவுஸ் ட்ராப். டிடெக்டிவ் ஃபிக்ஷன் யார் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சான்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல அமெரிக்கன் ரைட்டிங்ஸ்ல. இவரு ஐயோ சாரி போப் இல்ல. போப் பழசு. எட்கர் அலன் போ. எட்கர் ஆலன் போ. ஓகேவா? எட்கர் ஆலன் போட எந்த ஒர்க்? மாக்ரோ அப்படின்ற மாதிரி வருமே. மர்டர் அண்ட் த டெத் மார்கோ, டியூ மார்கோவா என்னமோ மார்கோன்னு எழுதி வச்சிருப்பாரு. ஓகேவா? 1841 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஒர்க் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். யார் ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னா எட்கர் ஆலன் போ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். போப்போட 2 ஒர்க் நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன்? அலெக்சாண்டர் போப். எஸ்ஸே ஆன் மேன். இன்னொன்னு ஐயா வரும்ல. வாட் இஸ் எஸ்ஸே தட்? ஆன் கிரிட்டிசிசம். அவ்வளவுதான். கிரிட்டிசிசம். எஸ்ஐ ஆன் எஸ்ஸே கிரிட்டிசிசம். ஆன் எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1911. I'm 17 sorry. 17 7. 1711. ஓகேவா? எஸ்ஐ ஆன் மேன் 1713. 1733. ம். 1733. ஓகே 1711 அது 1733 அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் ஃபியூரி, மிட்நைட் சில்ட்ரன், த கிரவுண்ட் பெனத் ஹர் ஃபீட், த மூர் லாஸ்ட் சை, கிரீமஸ் இதெல்லாம் யாரோட ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சல்மான் ரஷ்டியோட தான் மேம். சல்மான் ரஷ்டி எடுத்தா மிட்நைட் சில்ட்ரன் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். அவார்ட் வாங்கின ஒர்க்ன்றதுனால. ஓகேவா? சோ சல்மான் ரஷ்டியோட ஒர்க்ஸ் தான் என்னது? இது எல்லாமே ஒர்க்ஸ். சல்மான் ரஷ்டி எப்போ பிறந்திருப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன். நேத்து கூட சொன்னேன். இண்டிபெண்டன்ஸ் ஏரா 19 47. அவ்வளவுதான் 1947. ஓகேவா? சோ சல்மான் ருஷ்டி தான் இதோட ஆன்சர். அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே கண்டிப்பா தெரியணும். இந்தியன் ரைட்டர்ல இம்பார்ட்டன்டான ரைட்டர். ஓகேவா? சல்மான் ருஷ்டி வந்து மித்த இந்தியன் ரைட்டர் மாதிரி நார்மலான ரைட்டர் கிடையாது. நிறைய ரைட்டிங்ஸ் ஒர்க்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலா எழுதி அவரை கொல்றதுக்கே கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்தே தேடிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா எழுதுற ஆள் யாரு அப்படின்னு சொன்னா சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி எந்த இயர்ல born ஆனாரு அப்படின்னு சொன்னா பார்ட்டிஷன் அப்ப born ஆனாரு 1947ல. எங்க படிச்சாரு அப்படின்னு சொன்னா ரக்பி ஸ்கூல் இன் இங்கிலாந்து. அப்புறம் எங்க போயிருவாரு அப்படின்னு சொன்னா இந்தியா விட்டுட்டு பாகிஸ்தான் போயிருவாரு. ஓகேவா? இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிரீமஸ். கிரீமஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1975ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இவர் எல்லா ஒர்க்ஸுமே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா எழுதியிருப்பாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் தான். அவரோட கரியர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் தான் அவர் ஸ்டார்ட்டே பண்ணிருப்பாரு. கிரீமஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே. ஓகேவா? கிரீமஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1975ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல எதை பத்தின கதை அப்படின்னு சொன்னா ஈகிளை பத்தின கதை. அந்த ஈகிள் ஃபிளாப்பிங் ஈகிள் அப்படின்னு சொல்லி அந்த ஈகிள் வந்து அந்த கதைக்குள்ள சொல்லுவாங்க. அந்த ஈகிளுக்கு என்ன வரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இம்மார்டாலிட்டி, சாகவே சாகாது. ஓகேவா? எவ்வளவு வருஷம் ஆனாலும் எப்படி எல்லா ஈகிள்ஸும் இறந்து போயிருமோ அதே மாதிரி இது வந்து ஆகாது. இதுக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி வந்து இருக்கும். எப்படி இதுக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு மேஜிக் ஃப்ளூயிட் வந்து அது குடிச்சிருக்கும். சோ அதனால வந்து அதுக்கு வந்து மேஜிக் அந்த அந்த எனர்ஜி அந்த
அந்த கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்கும் அதுக்கு. ஓகேவா? அப்போ அந்த கிஃப்ட்ட வச்சுட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்த ஃபுல்லா வாண்டர் பண்ணிட்டே இருக்கும். எத தேடும் அப்படின்னு சொன்னா, அதோட ஐடென்டிட்டி என்னன்றது தேடும். அதுக்கப்புறம் அதோட இம்மார்டல் சிஸ்டர் அது வந்து தொலைச்சிருக்கும். சோ அத வந்து தேடிட்டு இருக்கும். டோட்டலா எத்தன இயர்ஸ் அது இப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா 777 இயர்ஸ், 7 மந்த்ஸ் அண்ட் 7 டேஸா சுத்திட்டு இருக்கு. சோ இதுல ஃபுல்லா 777 வரும். அதனால தான் அவரோட பப்ளிஷ் ஆன ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 775. ஓகேவா? கிரீமர்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1975. அத பார்த்தாலே தெரியுது அது நெட் கொஸ்டின். சரியா? அடுத்தது மிட்நைட் சில்ட்ரன். மிட்நைட் சில்ட்ரன் வந்து 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த நம்பர திருப்பி போட்டா 1891. ஓகேவா? 1891ல ஹார்டியோட ஒர்க் நான் என்ன சொல்லிக் குடுத்தேன்? ஹார்டியோட ஒர்க் நேத்து 2டே 2 தான் இயரோட சொல்லிக் குடுத்தேன். கடைசியா டிக்கன்ஸ கூட Best நம்ம of ஃபர்ஸ்ட் the Tivoli. அவ்வளதான். டெஸ் ஆஃப் த லிபர்வெல்ஸ் நெட் கொஸ்டின். சரியா? டெஸ் ஆஃப் த லிபர்வெல்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஹார்டியோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதோட இயர் என்ன அப்படின்னா 1891. இப்படி கண்ணால பார்த்தீங்கன்னா எப்பவுமே இயர் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? 1891. மிட்நைட் சில்ட்ரனோட இயர் என்ன அப்படின்னா 1981. அது வந்து புக்கர் பிரைஸ் வாங்குன ஒர்க். பெஸ்ட் ஆஃப் புக்கர், புக்கர் ஆஃப் புக்கர்ன்னு 2 தடவ அந்த ஒர்க்குக்கு வந்து அவார்ட் குடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஒர்க் மிட்நைட் சில்ட்ரன் வந்து. அது சம்மேஷன் ரீட் பண்ணணும்னாலே தல சுத்தும். அவ்வளவு தூரம் குழப்பி குழப்பி குடுத்துருப்பான். இந்த ஜெனரேஷன்ல ஒண்ணு, அடுத்த ஜெனரேஷன்ல ஒண்ணு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல ஒண்ணுன்னு கதை இங்க இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து அங்கிட்டுன்னு ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும் மிட்நைட் சில்ட்ரன் வந்து. ஓகேவா? சோ மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்றது 1981 பப்ளிகேஷன். அப்ப திருப்பி போட்டா 1891. அப்ப எது பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா டெஸ் ஆஃப் த லிபர்வெல்ஸ். யாரோடது அப்படின்னு சொன்னா ஹார்டியோடது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ மிட்நைட் சில்ட்ரன் பெஸ்ட் ஆஃப் புக்கரும் வாங்கியிருக்கும், புக்கர் ஆஃப் புக்கரும் வாங்கியிருக்கும். இயர் கண்டிப்பா தெரியணும். பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1981 தான். ஆனா பெஸ்ட் ஆஃப் புக்கர் வாங்கினது வந்து 1993ல, புக்கர் ஆஃப் புக்கர் குடுத்தது வந்து 2008ல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல புரோட்டகனிஸ்ட் ஒருத்தன் வருவான். அவனோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா சலீம் சினாய் அப்படின்னு சொல்லிட்டு. சலீம் சினாய்க்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னா டெலிபதிக் பவர் இருக்கும். டெலிபதிக் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க நினைக்கிறது இன்னொருத்தங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி டெலிபதிக் பவர் வந்து சலீம் சினாய்க்கு இருக்கும். அந்த இதுல 2 கேரக்டர்ஸ் வருவாங்க. 2 பேத்துக்குமே ஒரு பவர் இருக்கும். இவனுக்கு வந்து டெலிபதிக் பவர் இருக்கும். இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அந்த மாதிரி கதை வந்து மூவ் ஆகும். ஓகேவா? மிட்நைட் சில்ட்ரனோடது. அடுத்தது ஷேம். ஷேம் வந்து 1983ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து 1981. இது வந்து 1983. இதுவும் வந்து மேஜிக்கல் ரியலிசம் நாவல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஜாகுவார் ஸ்மைல். ஜாகுவார் ஸ்மைல் வந்து 1987ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சட்டானிக் வெர்சஸா ரொம்ப ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒர்க். இதுக்கு தான் அவர் பயங்கரமா அப்போசிஷன் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் பீப்பிள்ஸ் கிட்ட இருந்தும் வாங்கியிருப்பாரு. சட்டானிக் வெர்சஸ் 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இட் இஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் ஒர்க் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் த மூர்ஸ் லாஸ்ட் சை 1995. அடுத்தது அவரோட சீக்வல் அப்படின்னு பார்க்கும்போது ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ் 1990. அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா லூக் அண்ட் ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி 2010ல அது வந்து பப்ளிஷ் இருக்கும். சோ இது 2 பேரையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ், லூக் அண்ட் ஃபயர் ஆஃப் லைஃப் இவங்க 2 பேருமே சீக்வல் ஒர்க்ஸ். அதனால சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்புறம் கிரவுண்ட் பினெத் ஹர் ஃபீட் 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மித் ஆஃப் ஆர்பியஸ் பத்தி பேசியிருப்பாங்க. மித் ஆஃப் ஆர்பியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பியஸ் யாரு? Musical ஆர்பியஸ் அந்த இது வாசிக்கிறவன். மியூசிஷியன். ஓகேவா? அந்த மியூசிஷியன் பாட்டு பாடியே அவங்களோட ஒய்ஃப வந்து ஹெல்ல இருந்து திருப்பி கூட்டிட்டு வரதுக்கு தலைவர் போயிருப்பார்ல. அந்த ஆள் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஆர்பியஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் ஒய்ஃப திருப்பி கூட்டிட்டு வருவாரா அவரு? மாட்டாரு. மாட்டார். என்ன பாட்டு பாடியே அவர் ஹெல்லுக்கு போயிருவாரு. ஹெல்லுல போய் பார்த்தா ஹெல்லுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ஹேட்ஸ்ன்னு சொல்லி குடுத்தேன். HADES. ஓகேவா? ஹெல்லோட தலைவரு. அவர்ட்ட போய் கேட்பாங்க. இப்படி என் ஒய்ஃப்க்கு விடிஞ்சா கல்யாணம் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும். அவர திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி நீ என்னை நம்பி எர்த்துக்கு ரிட்டர்ன் போ. ஆனா ஒரு தடவ கூட நீ என்ன திரும்பி பார்க்க கூடாது சந்தேகமா அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் பாட்டு பாடிட்டே எர்த்துக்கு ரிட்டர்ன் போவான். ஆனா போற வழியில கொஞ்சம் தூரத்துல என்ன பண்ணிருவான்னா, சந்தேகத்துல ஒய்ஃப் உண்மையாவே அவர் அனுப்பிருவாரான்னு சொல்லி திரும்பி பார்த்துருவான். திரும்பி பார்த்ததுனால ஹேட்ஸ் என்ன பண்ணிருவாரு, உன் ஒய்ஃப் எல்லாம் திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப ஹெல்லுலயே வச்சுருவாரு. சோ தட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் மித் ஆஃப் ஆர்பியஸ். ஓகேவா? சோ அது ரிலேட்டடான ஸ்டோரி தான் என்னது அப்படின்னு சொன்னா த கிரவுண்ட் பினெத் ஹர் ஃபீட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது ஃபியூரி. ஃபியூரி வந்து 2001ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஸ்டெப் அக்ராஸ் த லைன் 2002, ஷாலிமார் த கிரவுன் வந்து 2005, த என்சாண்ட்ரஸ் ஆஃப் லாரன்ஸ் வந்து 2008. அப்புறம் இந்த 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் அண்ட் 28 டேஸ் தான் டைட்டிலே வச்சிருப்பாரு. 2015ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். கோல்டன் ஹவுஸ் நேத்து தான் சொல்லி கொடுத்தேன். கோல்டன் ஹவுஸ் வந்து சல்மான் ருஷ்டியோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் கிச்சோட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 2019ல. இது யாரை பார்த்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மிக்கல் டி கிரீவன்ஸோட டான் புகாதே. இந்த ஒர்க் நீங்க சல்மான் ருஷியோட கிஷோட்ட படிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த ஒர்க் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மிக்கல் டி கிரீவன்ஸோட ஒர்க் என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து டான் கிஷோட்னு சொல்லி ஒண்ணு வரும். அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரூத், எஸ்ஸே, அப்புறம் கடைசி ஒர்க் வந்து விக்டோரியா சிட்டின்னு எழுதியிருப்பா 2023. சல்மான் ருஷியோட அவ்வளோ ஒர்க்குமே தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் அப்படின்னு பார்க்கிறோம் கிரீமஸ். அடுத்தது மிட் நைட் சில்ட்ரன் வந்து புக்கர் ஆஃப் புக்கர் எல்லாம் வாங்குறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மிட் நைட் சில்ட்ரன் 1981. அடுத்தது ஷேம் வந்து 1983. ஓகேவா? 1983. அதுக்கப்புறம் ஜாகுவார் ஸ்மைல் சட்டானிக் வெர்சஸ். ஜாகுவார் ஸ்மைல் சட்டானிக் வெர்சஸ் ஒரு இயர் இம்பார்ட்டன்ட் 1988. அப்புறம் மூர்ஸ் லாஸ்ட் சைன் வந்து 1995. அதுக்கப்புறம் சீக்வல் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ், லூக் அண்ட் ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே அடுத்தடுத்து ஒட்டி வரும். ஓகேவா? இதுல நான்
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க ஒர்க் எல்லாம் ஆஃபன் கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. சரியா? கிரீமஸ் வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன், மிட்நைட் சில்ட்ரன் வந்து புக்கர் வாங்கியிருக்கிறதுனால அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஷேம் வந்து 1983 அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாகுவார் ஸ்மைல், சட்டானிக் வெர்சஸ் இது வரைக்கும் நீங்க தான் படிக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒர்க் இயரோட டெஃபினட்டா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரீமஸ், மிட்நைட் சில்ட்ரன், ஷேம், ஜாகுவார் ஸ்மைல், சட்டானிக் வெர்சஸ் 5மே நம்ம தான் படிக்கணும். இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூர் லாஸ்ட் சைன்ஸ் இருக்கா. மூர் அப்படின்றத நீங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த மூர் லாஸ்ட் சைன் இந்த சீக்வல மறந்துருங்க. இன் பிட்வீன்ல இந்த சீக்வல் இருக்கு அப்படின்றத தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ், லூக் அண்ட் ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படின்றத ஓரமா வச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் 5 ஒர்க் நம்ம படிக்கணும். அவங்களோட சீக்வல் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டா ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸும் லூக் அண்ட் ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படின்றத எனக்கு ஆன்சரா வரணும். ஒன்னு வந்து 1990ல பப்ளிகேஷன் இருக்கு, இன்னொரு 2010ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ மூர் லாஸ்ட் ஐ அப்படின்றது மூர்ன்றது ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அவளுக்கு கீழ தான் மொத்த ஃபீட்டுமே ஐ மீன் கிரவுண்டுமே இருக்கு. சோ கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட். அவளுக்கு கீழ தான் எல்லாமே இருக்கு. சோ மூரு கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட். அவ எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃபியூரியா இருப்பா. ஃபியூரி அப்படின்னு சொன்னா ரொம்ப கோவமா இருப்பா. சோ ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு அவ லைன ஒரு வேளை கிராஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா ஸ்டெப் அக்ராஸ் த லைன் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு அவ ராணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவள ஏதோ ஒரு இடத்துல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி அவ வந்து அந்த அந்த இடத்த விட்டு அவ வெளியில வந்தா ஸ்டெப் அக்ராஸ் த லைன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற கிளவுன்ன்றது பீப்பிள்ஸ் அவங்க எல்லாருமே மண்டிடுவாங்க. அதனால ஷாலிமர் த கிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு கதை வந்து ஒரு குயினோட கதைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மூர் லாஸ்ட் சைன் அவளுக்கு கீழ தான் மொத்தமும் இருக்கு. த கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட். அவளோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ஃபியூரியா இருப்பா. அவ லைன கிராஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா அந்த அவளோட இருக்கிற இடத்த விட்டு வெளியில கிராஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா மொத்த இடமும் மண்டிடும் அவளுக்காக. ஸ்டெப் அக்ராஸ் த லைன். அப்புறம் ஷாலிமர் த கிளவுன். இது வரைக்கும் கதை புரியுதா? எஸ் மேம். அடுத்தது அவ வந்து எப்படி எப்படின்னா என்சாண்ட்ரஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரியா இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது நம்மளே படிச்சிடலாம். 2 இயர்ஸ் 8 months and 28 days. கோல்டன் ஹவுஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். கிச்சோட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரூத், விக்டோரி சிட்டி. சோ ஃபர்ஸ்ட் 5 ஒர்க்க நம்மளே படிக்க சொல்லியிருக்கேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ன்றதுனால கிரீமஸ், புக்கர் வாங்கினதுனால மிட் நைட் சில்ட்ரன், மிட் நைட்ல வெளியில வர சில்ட்ரன் என்ன சொல்லுவாங்க, ஷேம்னு சொல்லுவாங்க. அதனால ஷேம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜாகுவார் சிரிக்கவே சிரிக்காது. ஆனா ஜாகுவார் ஸ்மைல். சோ கான்ட்ரவர்ஷியலான வேர்ட்ஸ் வந்து இந்த கம்பேர் பண்ணிருக்காங்க. சோ ஜாகுவார் ஸ்மைல். அப்புறம் அது வந்து கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. அதனால சட்டானிக் வெர்சஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 5 ஒர்க்ஸ் கிரீமஸ், மிட்நைட் சில்ட்ரன், ஷேம், ஜாகுவார் ஸ்மைல், சட்டானிக் வெர்சஸ். இது எல்லாத்துக்குமே இயர் தெரியணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் இதோட சீக்வல் என்னன்னு கேட்டா ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ், லூக் அண்ட் ஃபயர் ஆஃப் லைஃப். அது எல்லாமே சீக்வல்ஸ் ஒர்க். அப்புறம் மூர் லாஸ்ட் ஐ அவளுக்கு கீழ தான் எல்லாமே இருக்கு. கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட். அப்புறம் ஃபியூரியா ரொம்ப கோவமா இருப்பா. அப்புறம் அவ கிராஸ் பண்ணா ஸ்டெப் அக்ராஸ் த லைன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே கிளவுன்ஸ் எல்லாருமே ஷாலிமர் த கிளவுன். அவ தான் வந்து என்சாண்ட்ரன்ஸ் ஆஃப் லாரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் 2 இயர்ஸ் 8 months and 28 days 2015ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கோல்டன் ஹவுஸர்ஸோட பப்ளிகேஷன் இயர் இஸ் இம்பார்ட்டன்ட் 2017. இதுல மூர் லாஸ்ட் சைன் இருக்கா அது வந்து பப்ளிகேஷன் இயர் 1995. ஓகேவா? கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட்னு கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட் அப்படின்னா அவளுக்கு கீழ இருக்க கிரவுண்ட் எல்லாமே ஒரே நம்பர்ல இருந்தா தான் ப்ராப்பரா நடக்க முடியும். இப்ப கிரவுண்ட் மேலேயும் கீழயுமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹவ் கேன் ஷி வாக் பண்ண முடியாதுல. அப்ப ஃபீட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுனால அதோட நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். 1999ல வரும். ஓகேவா? கோவம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தடவை தான் வரும். அதனால 2001 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் அக்ராஸ் த லைன் அப்படின்னா அவ லைனை வந்து கிராஸ் பண்றா. சோ 2002. அப்புறம் ஷாலிமார் த கிரவுன் வந்து 2005. என்ட்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் வந்து 2008. நம்ம சல்மான் ருஷ்டியோட ஒர்க்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 19ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 19ல ஸ்டார்ட் ஆகி 2000 வரைக்கும் போகுது. இல்ல இவரோட ஒர்க் 19ல மட்டும் தானே வரும். எப்படி 2000லாம் வரும்னு யோசிக்க கூடாது. பார்ன் ஆனது வந்து இவர் 1947. ஓகேவா? இவர் பிறந்ததுல இருந்து 20 வருஷம் கழிச்சு ஒர்க் எழுத ஆரம்பிச்சாருன்னு கணக்கு வச்சா கூட அவர் கிட்டத்தட்ட 2000 வர வரைக்கும் அவர் கண்டிப்பா ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்படி கூட நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிரீமஸ், அப்புறம் மிட்நைட் சில்ட்ரன், ஷேம், ஜாகுவார் ஸ்மைல், சட்டானிக் வெர்சஸ். சட்டானிக் வெர்சஸ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப 1988, 1981 மிட்நைட் சில்ட்ரன் இருந்து. ஓகேவா? அப்புறம் தான் சீக்வல் ஒர்க்ஸ் பாக்குறோம். அடுத்து அந்த பொண்ணோட அந்த குயினோட கதை. மூரு, கிரவுண்ட் பெனெத் ஹர் ஃபீட், ஃபியூரி, ஸ்டெப் அக்ராஸ் த லைன், ஷாலிமார் த கிளவுன். அப்புறம் அவ வந்து யார் அப்படின்னா என்சாண்ட்ரன்ஸ் ஆஃப் லாரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ரிமைனிங் இஸ் ஒர்க் நம்ம தான் படிக்கணும். கிளியரா இது? சல்மான் ருஷ்டி இம்பார்ட்டன்ட் ஆளு. எஸ் மேம். அதர்ஸ்? எஸ் மேம். ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். டெலிக்வென்ட் சாச்சான் இருக்கா, வேத் பிரகாஷ் மெக்தா, டேல்ஸ் ஃப்ரம் ஃப்ரிசோஸ் பேக், ராஹித் அண்ட் மிஸ்ட்ரி, பீத்தோவன் அமாங் த கவுஸ் வந்து ரூக்கன் அத்வானி, தௌசண்ட் ஃபேசஸ் ஆஃப் நைட் வந்து கீதா ஹரிஹரன். இதுல வெத் பிரகாஷ் மெக்தாவும் சரி, ரூக்கன் அத்வானியும் சரி, இதுதான் தடவை அவங்க எக்ஸாம்ல வந்திருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதே கிடையாது. சோ இதே ஆள் திருப்பி ரிப்பீட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்றதுலாம் தெரியாது. பட் இந்த ரோஹித் அண்ட் மிஸ்ட்ரியும் கீதா ஹரிஹரன் இவங்க 2 பேரும் நெட்ல ஆல்ரெடி வந்திருக்காங்க. அதனால இவங்கள பத்தின ஒர்க்ஸ மட்டும் டீடைலா படிங்க. இவங்க 2 பேரையும் ஓகே இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இந்தியன் ரைட்டிங்ல இருக்கு. ஒரு ஒர்க் மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்ன்றத மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இனஃப். ஓகேவா? அதுக்கு மேல நம்ம அவரெல்லாம் டீடைலா படிக்க வேணாம். சோ வெத் பிரகாஷ் மேத்தா அப்படின்னு சொன்னா டெலிக்வென்ட் சாச்சா அப்படின்றது அவரோட ஒர்க். ரூக்கன் அத்வானி அப்படின்னு சொன்னா பீத்தோவன் அமாங் த கவுஸ் அப்படின்றது அவங்களோட ஒர்க். ஓகேவா? இப்ப ரோஹித் அண்ட் மிஸ்ட்ரியும் கீதா ஹரிஹரனையும் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இதுல குடுத்திருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே நான் நேரா தான் குடுத்திருக்கேன். ஓகேவா?
முதல்ல ரூக் அண்ட் அத்வானி அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா அனுராதா ராயோட ஹஸ்பண்ட். அனுராதா ராய் அப்படின்னு சொன்னா என்ன ஒர்க் படிச்சிருப்போம் அவங்க அவார்ட் வாங்கின ஒர்க்? அணு. அணுனா ஆட்டம். அவங்க எந்த ஒர்க்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க? Where I live, never live. வேர் த லைஃப் வேர் ஐ நெவர் லிவ்டா அந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க. அப்ப அணு அப்படின்னா ஆட்டம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? Atlas. அடுத்த ஒர்க் Spin the earth. ஸ்பின் எர்த். அப்புறம் தேர்ட் ஒர்க் அதே மாதிரி இன்னொரு கோல். எர்த் மாதிரியே The இன்னொரு கோல். Jupiter. ஜூபிட்டர். அவ்வளவுதான். ஜூபிட்டர். கடைசி வந்து ஸ்பின்னர் எர்த்ன்னு சொல்லி முடியும். ஓகேவா? அது நடுவுல தான் அவர் அவார்ட் வாங்கின ஒர்க் வேர் த லைஃப் நெவர் லிவ்டா அந்த மாதிரி ஒர்க் வாங்கியிருப்பாங்க. சோ ரூக் அண்ட் அத்வானி யாரு அப்படின்னு சொன்னா அனுராதா ராயோட ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க் தான் நெட்ல கேட்டாங்க. பீத்தோவன் அமாங் த கவுஸ். சோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட ரிலேட்டட் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது தி பீத்தோவன் வாஸ் 116th பிளாக். இது வந்து ஷார்ட் ஸ்டோரி. இது ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. இது யாரோடது அப்படின்னா நடேன் காடிமரோடது. நடேன் காடிமர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? Ma'am. 1993 ma'am. 92. 1993ல டோனி மாரிசன் வாங்கியிருப்பாங்க. வரிசையா வருவாங்க. டோனி மாரிசனுக்கு மேல யார் வருவா 1992ல? என்னாச்சு? என்னடா? Derek Walcott. 1982ல டெரக் வால்காட். 1993ல நீங்க டோனி மாரிசன். 1991ல அப்ப யாரு? Nathan Godimer. நடேன் கானிபர். 1991ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இதுல 4 பேர் தொடர்ந்து வருவாங்க. ஒக்டேவியா பாஸ் வந்து 1990ல வாங்கியிருப்பாங்க. 1991ல வந்து நடேன் காடிமர் வாங்கியிருப்பாரு. 1992ல டெரக் வால்காட் வாங்கியிருப்பாரு. 1993ல டோனி மாரிசன் வாங்கியிருப்பாங்க. 1995ல வந்து யார் வாங்கியிருப்பா? சீமசேனி வாங்கியிருப்பாரு. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து தொடர்ந்து வருவாங்க. சோ 1991ல யார் நோபல் பிரைஸ் வாங்குனா அப்படின்னா நடேன் காடிமர் அப்படின்றவர் வாங்கியிருப்பாரு. அவரோட முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது பீத்தோவன் வாஸ் 116th பிளாக். இவர் வந்து எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1974ல. என்ன ஒர்க்கு? Conservationist. கன்சர்வேஷனிஸ்ட். இந்த கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு இவர் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பார் 1974ல. as well as இது வந்து ஷேர்டு புக்கர் பிரைஸ். ஷேர்டுனா இன்னொருத்தங்க அதே வருஷத்துல இன்னொருத்தங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா ஸ்டான்லி மிடில்டன் ஹாலிடே. ஸ்டான்லி மிடில்டனோட ஹாலிடே. ஓகேவா? இந்த 2 ஒர்க்குக்குமே 1974ல தான் வந்து புக்கர் பிரைஸ் குடுத்திருப்பாங்க. சோ நடேன் காடிமர் வந்து இம்பார்ட்டன்டான ஆளு. எதுக்கு இந்த டைட்டில்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா பீத்தோவன் அமாங் த கவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது பீத்தோவன் வாஸ் 116th பிளாக் அப்படின்ற டைட்டில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது வந்து ஷார்ட் ஸ்டோரி. நடேன் காடிமர் அவரது 1991ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது கீதா ஹரிஹரன். கீதா ஹரிஹரன் அப்படின்னு பார்க்கும்போது The 1000 Faces of Night அப்படின்ற அவங்களோட ஒர்க். கீதா ஹரிஹரன் 1000 Faces of Night. அப்புறம் ஆர்ட் ஆஃப் டையிங் ஐ ஹேவ் பிகம் த டை. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கே செகண்ட் ஒர்க்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் இனஃப். 1000 Faces of Night, த ஆர்ட் ஆஃப் டையிங். ஓகேவா? இத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, கீதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு தெரியும். ஓகேவா? அவ மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பா. அதனால அவளுக்கு 1000 ஃபேஸஸ் உண்டு நான் ஞாபகம் வச்சுட்டேன். ஸ்டில் நவ் ஐ ரிமெம்பர். சோ கீதா அப்படின்றது ஒரு பொண்ணு. அவ மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பா. சொன்ன விஷயத்த திருப்பி அந்த வேர்ட வந்து கீப் அப் பண்ண மாட்டாங்க அந்த கேரக்டர்ஸ் வந்து. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா 1000 ஃபேஸஸ் அவங்களுக்கு இருக்கும். இங்க ஒரு ஃபேஸ் இருக்கும். நாளைக்கு வேற ஒரு ஃபேஸ் இருக்கும். அதனால 1000 ஃபேஸஸ் ஆஃப் நைட் அப்படின்றது கீதா ஹரிஹரனோட ஒர்க். தென் ஆர்ட் ஆஃப் டையிங் அப்படின்றது அவங்களோட இன்னொரு ஒர்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ரோஹின் தன்விஸ்ரீ. ரோஹின் தன்விஸ்ரீ வந்து 1952ல born ஆயிருப்பாரு. குருச்சரண் தாஸ் எப்ப born ஆயிருப்பாரு? குருச்சரண் தாஸ் 1942. குருச்சரண் தாஸ் வந்து 1942 பர்த் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். 1942. ரோஹிந்தன் மிஸ்ட்ரி வந்து 1952. இவங்க வந்து இந்தியன் பார்ன் கெனடியன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. நெடுசாட் இன்டர்நேஷனல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க 2012ல. அண்ட் இவங்களோட ஈச் ஆஃப் ஹிஸ் நாவல் எல்லா நாவலுமே எதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். இவங்களோட நாவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சச் அ லாங் ஜர்னி, ஃபைன் பேலன்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ் இதான் அவங்களோட நாவல். ஓகேவா? ரோஹிந்தன் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க லைஃபை பத்தி பேசுவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப லைஃப்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் அ லாங் ஜர்னி. ஓகேவா? அதுல நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். லைஃபையும் சரி, மேரேஜ் லைஃபையும் சரி, இல்லனா நம்மளோட வொர்க்கிங் பிளேஸையும் சரி. சோ லாங் ஜர்னி, ஃபைன் பேலன்ஸ். அதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ். அதுதான் வந்து ரோஹிந்தன் மிஸ்ட்ரியோட நாவல்ஸ். லாங் ஜர்னி, ஃபைன் பேலன்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ். இயர் வந்து இம்பார்ட்டன்ட். லாங் ஜர்னி வந்து 1991, ஃபைன் பேலன்ஸ் வந்து 1995, ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து 2002 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேல்ஸ் ஆஃப் ரிசோக் பேக் இதான் நெட்ல கேட்டிருந்தாங்க நமக்கு.
மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்களா, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சர்ச்சிங் ஃபார் ஸ்டீஃபன் த ஸ்கிரீம். இவ்வளவுதான் வந்து ரோஹித் தனுஸ்ரீக்கு ஒர்க்ஸே இருக்கு. ஸோ டெஃபினட்டா இவரோட ஒர்க்ஸ் அவ்வளவுமே படிக்கணும். ஓகேவா? கிளியரா இது? கீதா ஹரிஹரனோ ரோஹித் தனுஸ்ரீயும் Yes, ma'am. கிளியராடா? எஸ் மேம். Yes, ma'am. எஸ் எஸ் எஸ். ஓகே, இத நீங்களே மார்க் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் த மகி நைட் இன் மும்பை யாரோடது? மகேஷ் தத்தானி. மகேஷ் தத்தானி. அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் நேத்து சொல்லி கொடுத்தேன். நான் பர்த் இயர்னு சொன்னேன். அப்ப என்ன இயரா இருக்கும் அது? 98. எஸ் 1998. மகேஷ் தத்தானியோட டெபியூ ஒர்க் என்ன? பத்திரத்துக்கு சண்டை போட்டுப்பாங்கன்னு சொன்னல. வேர் தேர் இஸ் a will. வேர் தேர் இஸ் a will 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? வேர் தேர் இஸ் a will. டான்ஸ் லைக் a மேன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1989. சூப்பர்ரா. 1989. தாரா? 90. தாரா? 90. 1990ல தாரா. Bravely fought like a queen. 91. 1991 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது மகி நைட் இன் மும்பை வரும். அடுத்தது வந்து 7 ஸ்டெப்ஸ் அரவுண்ட் த ஃபயர். அது ரெண்டுமே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1998. எஸ் 1998ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். டூ த நீட்ஃபுல் அப்படின்னு சொல்லி ரேடியோ பிளே எழுதியிருப்பாரு. கட்ட கடைசி. வாட் இஸ் த இயர்? 2013. 2013 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ மகேஷ் தட்டானியோட ஒர்க்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மகி நைட் இன் மும்பை வந்து மகேஷ் தட்டானியோடது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1998ல. ஓகேவா? கோல்டன் கேட் வந்து யாரோடது? விக்ரம். விக்ரம் சேத்தோடது. அப்ப கோல்டன் ஹவுஸ்ன்னு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, அது யாரோடது? சல்மான் ரஷ்டி. சல்மான் ருஷியோடது. ஓகேவா? இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1986ல. கோல்டன் கேட் வந்து 1986ல விக்ரம் சேத்தோடது. இந்த கோல்டன் கேட்டோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாவல் அப்படின்னு சொன்னா வெறுமனே கண்டென்ட் மட்டும் தானே இருக்கும். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 590 சானட்ஸ மொத்தமா சேர்த்து நாவல்னு சொல்லி பண்ணிருப்பாரு. சோ நாவல் இன் சானட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஓகேவா? நாவல் இன் சானட் ஃபார்ம்னு கேட்பாங்க இந்த கொஸ்டின். இது யாரோட ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னா கோல்டன் கேட். ஏன்னா கோல்டன் கேட்ட நாவல் ஃபார்மட்ல எழுதிருக்க மாட்டாரு. 590 சானட்ஸ் சேர்த்து தான் அவர் வந்து நாவலாவே எழுதிருப்பாரு. அதனால விக்ரம் சேத்தோட நாவல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. விக்ரம் சேத் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ரைட்டர். அவரோட கோல்டன் கேட் வந்து 1986ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 590 சானட்ஸ் இருக்கு. நாவல் அண்ட் சானட் ஃபார்ம்னு கேட்பாங்க. அது யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா கோல்டன் கேட் அப்படின்னு பாக்குறோம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ். அடுத்தது த பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது இவர் லெஸ்பியன் ரைட்டர்ஸ் கீழ ராஜாராவ்னு பார்த்தோம். அதை நடத்தும் போது சொன்னேன். இந்த ராஜாராவ் வேற. நம்ம கந்தபுரா அதெல்லாம் படிச்சிருப்போம் தெரியுமா? அந்த ராஜாராவ் வேற. இவர் வந்து ஆர் ராஜாராவ்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இவரோட ஒரே ஒரு ஒர்க் த பாய் ஃப்ரெண்ட். அது ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு. அவர் வந்து லெஸ்பியன் ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாங்க. இந்தியன் ரைட்டர்ஸ்ல லெஸ்பியன் ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாங்க. ஓகேவா? அடுத்தது லெஸ்பியன் இல்ல கே. ஐம் சாரி. கே ரிலேஷன்ஷிப் கீழ அவர் எழுதியிருப்பாரு. ஓகே. அடுத்தது விக்ரம் சந்திரா. விக்ரம் சந்திராவோட ஒர்க் வந்து லவ் அண்ட் லாங்கிங் இன் பாம்பே அப்படின்றது. விக்ரம் சந்திரா இப்ப ரீசெண்டா ஆஃப் அண்ட் நெட்ல வந்துட்டு இருக்காரு. சோ அவர் யாரு அப்படின்றத பார்க்கணும். விக்ரம் சந்திரா. கிளியரா மாஸ்டர் ஃபாலோயிங்? Yes, ma'am. இதுக்கு நீங்க இயர் படிக்க வேண்டியது ஆன் த மகி நைட் இன் மும்பைக்கு படிக்கணும். கோல்டன் கேட்டுக்கு இயர் தெரியணும். அது யாரோடதுன்னு தெரியணும். ராஜாராவ் கண்டிப்பா கேட்பாங்க. அவர் அந்த ராஜா நம்ம படிச்சிட்டு இருக்க ராஜாராவ் வேற. இந்த ராஜாராவ் வேற. இந்த ராஜாராவ் வந்து ஏ ரிலேஷன்ஷிப் கிட்ட பேசியிருப்பார். த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ விக்ரம் சந்திரா மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சோ விக்ரம் சந்திரா அப்படின்றது இவர் இப்ப ரீசெண்டா ஆஃப் அண்ட் வந்துட்டு இருக்காரு. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு விக்கிபீடியால கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இயர் அண்ட் புவரிங் ரெயின். ஓகே. எர்த் அண்ட் புவரிங் ரெயின் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் விக்கிபீடியால கொடுத்திருக்காங்க. ஆனா அவன் நெட்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா லவ் அண்ட் லாங்கிங் இன் மும்பை தான் கேட்டிருக்காங்க. அப்போ விக்ரம் சந்திராவோட 5 ஒர்க் தான் நெட்லயே இருக்கு. அப்ப அந்த 5 ஒர்க்கையும் படிச்சிட்டா பெட்டர். ஓகேவா? சோ எர்த் அண்ட் புவரிங் ரெயின், லவ் அண்ட் லாங்கிங் இன் பாம்பே, சாக்ரெட் கேம்ஸ், கிரீக் சப்ளைம், மிரர்டு மைண்ட். ஓகே. இது எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா விக்ரம் சந்திராவோடது. அடுத்தது விக்ரம் சேத். விக்ரம் சேத்துக்கு இப்பதான் ஒர்க் பார்த்தோம். வாட் இஸ் த ஒர்க்? The Golden கோல்டன் கேட். The Golden Gate அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ விக்ரம் சேத்தும் இம்பார்ட்டன்டான இந்தியன் ரைட்டர்னு பாக்குறோம். எப்படி சல்மான் ருஷ்டி படிக்கிறோமோ அதே மாதிரி விக்ரம் சேத்தும் முக்கியமான ஆள். இவர் பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2007ல வாங்கியிருப்பாரு. இவரோட ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா மேப்பிங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். மேப்பிங் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயட்ரி. அடுத்து டிராவல் புக் அப்படின்னு ஒன்னு எழுதியிருப்பாரு. அது வந்து 1983ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட டிராவல் புக். அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணதை பத்தி பேசியிருப்பாருன்னா திபெத், சைனா அண்ட் நேபாள் பேசியிருப்பாங்க. அதனால இந்த 3 பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லூஸ் மாதிரி கேட்பான் அவன். எங்கெல்லாம் அவர் டிராவல் பண்ணாரு? திபெத், சைனா அண்ட் நேபாள். ஓகேவா? அப்புறம் இந்த ஹம்
ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கார்டன் 1985. அடுத்தது கோல்டன் கேட் 1986. ஓகேவா? இது வந்து அவார்ட் வாங்கியிருக்கும் எப்போ அப்படின்னு சொன்னா 1988ல வந்து அவார்ட் வாங்கியிருக்கும். சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1988ல வாங்கியிருக்கும். இது வந்து நாவல் அண்ட் சானட் ஃபார்ம் அப்படின்னு பாக்குறோம். இதுல டோட்டலா எத்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னா 591 கின் ஸ்டான்சாஸா யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. சோ இந்த ஒன் கின் அப்படின்ற டேர்ம் இந்த ஸ்டான்சாஸை யார் ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் புஷ்கின் அப்படின்றவர் தான் பாப்புலரைஸ் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர். ஆல்ரெடி ரஷ்யன் ரைட்டர் நம்ம எங்க பார்த்தோம்? Fyodor Dostoevsky. ஃபியோடர் டாஸ்டாவஸ்கின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? புவர் ஃபோக். ஓகேவா? புவர் ஃபோக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? நான் சொல்லி கொடுத்தேன்ல. கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? ஆல்ரெடி நெட் கொஸ்டின் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் யாரோடது? ஃபியோடர் டாஸ்டாவஸ்கியோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? 1966ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விக்ரம் சேத்த ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மேப்பிங், டிராவல் புக், ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கார்டன், கோல்டன் கேட்னு பார்த்துட்டோம். கோல்டன் கேட் தான் கொஞ்சம் நிறைய பாயிண்ட் இருக்கு. சாகித்ய அகாடமியோட எப்போ வாங்கியிருக்கோம்னா 1998ல. நாவல் அண்ட் சானட் ஃபார்ம் அப்படின்னு பாக்குறோம். இதுல டோட்டலா எத்தனை ஒன் கின் ஸ்டான்சாஸ் இருக்கு அப்படின்னா 591 கின் ஸ்டான்சாஸ் இருக்கு. இந்த ஒன் கின் அப்படின்ற இந்த டேர்ம் இந்த ஸ்டான்சாஸை யார் பாப்புலரைஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் புஷ்கின். அவர் எதுக்கு கீழே வருவார் அப்படின்னு சொன்னா ரஷ்யன் ரைட்டர். அதனால இது வந்து புஷ்கின் ஸ்டான்சாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த கோல்டன் கேட்டோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா கலிபோர்னியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல உள்ள ப்ரோட்டகனிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா ஜான் பிரவுன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இனஃப். ஓகேவா? அது கீழே இருக்க கதை இப்ப வேணாம். சோ ஜான் பிரவுன் அப்படின்றது அதுல ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது இவரோட ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் யூ ஹூ ஸ்லீப் டுநைட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டாக்டர் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ஆகஸ்ட் 6, 1945, 3 சைனீஸ் பாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதாவது 3 சைனீஸ் பத்தி பேசியிருப்பாரு. லிப்பி, டுஃபு, வாங்வி அப்படின்னு சொல்லி 3 சைனீஸ் பாய்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் பீஸ்ட் டேல் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர், சூட்டபிள் பாய் வந்து 1993. இதே 1993 தான் மகேஷ் லட்டானியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? அவரோட சாகித்ய அகாடமி அவார்டு. Fine solution. ஃபைனல் சொல்யூஷன். சூப்பர்ரா. ஃபைனல் சொல்யூஷன் வந்து அப்பதான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபைனல் சொல்யூஷன் 1983ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆனா அவார்டு வாங்குனது எப்போ அப்படின்னு சொன்னா 1998. ஓகேவா? சோ சூட்டபிள் பாயும் 1993ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சூட்டபிள் பாய்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா இதுல 4 ஃபேமிலி வருவாங்க. அந்த 4 ஃபேமிலி யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஃபேமிலியோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு த மெக்ராஸ், த கபூஸ், த சாட்டர்ஜிஸ், த கான்ஸ். இதான் வந்து ஆன்சர். இதை தாண்டி வேற ஏதாவது கொடுத்து அவன் கேட்டானா அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு கீழே என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னா த சூட்டபிள் பாய் ஒரு பொண்ணு இருப்பா. மிஸ்ஸஸ் ரூபா மித்ரா அப்படின்றது அந்த ஃபேமிலியோட ஹெட். ஓகேவா? ரூபா மித்ரா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட பேர் என்ன? லதா. LATA. அவளுக்கு 19 வயசு ஆயிருக்கும். இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். அதுதான் இந்த கதை. அவளுக்கு யார் யாரெல்லாம் மாப்பிள்ளையா வராங்க, அவங்க என்னென்னலாம் வேலை பாக்குறாங்க, ஃபைனலா அவ யாரை மேரேஜ் பண்ணிக்கிறா? ஃபைனலா அவ யாரை மேரேஜ் பண்ணிப்பானா அமித் அப்படின்னு ஒரு பையனை வந்து ஒரு போயிட்டு ஃபைனலி அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பா. அவளதான் வந்து சூட்டபிள் பாய். சூட்டபிள் பாய் அப்படின்னா பொண்ணு பாக்குறது அப்படின்றதான் கதை. அதுல 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 ஃபேமிலி ஹெட் வரும். மெக்ராஸ், த கபூஸ், த சாட்டர்ஜிஸ், த கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா மெக்ரா வந்து அவளோட பொண்ணுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கா. பையன் தேடிட்டு இருக்கா லதா அப்படின்னு சொல்லிட்டு. பையன் யாரு அப்படின்னா அமித். அவன் வந்து ஒரு போயிட்டு ஃபைனலி அவங்களதான் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்றதா சூட்டபிள் பாயோட கதை. ஓகேவா? இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட் ஈவினிங், த டேல் ஆஃப் மெலன் சிட்டி, ஃப்ராக் அண்ட் த நைட்டிங்கேல், அண்ட் ஈக்குவல் மியூசிக், 2 லைஃப்ஸ், ரிவர்டட். இவ்வளவுமே அவரோட ஒர்க்ஸ். ஓகேவா? இவரையும் நம்ம ஈஸியா படிச்சலாம். இவர் பிரச்சனையே கிடையாது. விக்ரம் சேத் அப்படின்னு பார்க்கவே உங்களுக்கு ஞாபகம் என்ன வரும் அப்படின்னு சொன்னா கோல்டன் கேட் தான் ஞாபகம் வரும். ஓகேவா? சோ கோல்டன் கேட் அப்படின்னு சொன்னா அந்த கோல்டன் கேட்டை ரீச் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப்பிங் வேணும். அதுலதான் வந்து நமக்கு அதே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப மேப் போட்டு தான் போகணும். மேப் போட்டாச்சு. அப்ப டிராவல் பண்ணணும். அடுத்த நாள் டிராவல் பண்றாரு. சோ அந்த கோல்டன் கேட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பெரிய கார்டன் வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ விக்ரம் சேத்தோட கதை எதுல ஸ்டார்ட் ஆகுது? கோல்டன் கேட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ கதை வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்னா அந்த கோல்டன் கேட்டை எப்படி ரீச் ஆகணும் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப மேப் போடணும் அதுக்கு. சோ மேப்பிங். அடுத்து டிராவல் புக். அது டிராவல் புக். அதுக்கு டிராவல் பண்ணி போறோம். அங்க போகும்போது அந்த கேட்டுக்கு முன்னாடி பெரிய கார்டன் இருக்கு. அதனாலதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் கார்டன் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது கோல்டன் கேட். கோல்டன் கேட் வந்து 1986ல பப்ளிஷ் ஆயிருக்கு. 1988ல அவார்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுல 591 கின் ஸ்டான்சாஸ் இருக்கு. 1 கின் ஸ்டான்சாஸ் யார் பாப்புலரைஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் புஷ்கின். அவர் எதுக்கு கீழே வருவார்னா ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு பாக்குறோம். அந்த கதையோட செட்டிங் எங்க இருக்குன்னா கலிபோர்னியால. யார் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜான் பிரவுன் அப்படின்ற ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது இது வரைக்கும் ஒரு கதை முடிஞ்சிச்சு. கதை புரிஞ்சுச்சா? கோல்டன் கேட் எப்படி ரீச் ஆகுறோம்னு? Yes, ma'am. எஸ் அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது ஆல் யூ ஹூ ஸ்லீப் டு நைட். ஓகேவா? நைட் தூங்கும் போது தான் நம்ம என்ன எழுதுவோம்? ஜர்னல் எழுதுற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நைட் வந்து ஜர்னல் எழுதுவோம். அதனால ஆல் யூ ஹூ ஸ்லீப் டு நைட் அப்படின்ற ஒர்க்குக்கு அடுத்த உடனே என்ன வரும் அப்படின்னு சொன்னா டாக்டர் ஜர்னல் என்ட்ரி அப்படின்றது தான் வரும். ஸோ தூங்கும் போது ஜர்னல் எழுதுவோம். ஸோ டு நைட் ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த 2 ஒர்க்ஸும் அடுத்தடுத்து வரும். பப்ளிகேஷன் இயரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து 3 சைனீஸ் பாய்ட். 3 சைனீஸ் பாய்ட்ஸ் தலைவர் வந்து 3 டைட்டிலே கொடுத்துட்டாரு. ஆனா பப்ளிகேஷன் இயர்ல என்ன வரும்னா 2 வரும். 1992 தப்பா கொடுத்துட்டாரு. ஓகேவா? 3 சைனீஸ் பாய்ட்ஸ். ஆனா பப்ளிகேஷன் இயர்ல என்ன வரும் அப்படின்னா 2 வரும். அதனால 1992 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 சைனீஸ் பாய்ட்ஸ். அடுத்தது பீஸ்ட் டேல் அப்படின்ற ஒர்க். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பேர். ஆல் யூ ஸ்லீப் டு நைட்டும் சரி, டாக்டர் ஜர்னலும் சரி, நைட் தூங்கும் போது தான் ஜர்னல் எழுதுவோம். அதனால இவங்க 2 பேரும் ஒரு பேர். 3 சைனீஸ் பாய்ட்ஸும் பீஸ்ட் டேலும் ஒரு பேர். ஓகேவா? 1992 இது வரைக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூட்டபிள் பாய் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? சூட்டபிள் பாய். அடுத்தது வந்து இங்க இருக்கு ஈக்குவல் மியூசிக். இவங்க 2 பேருமே தொடர்ந்து வருவாங்க. இவங்களோட நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூட்டபிள் பாய் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் ஈக்குவல் மியூசிக் வரும். ஓகேவா? சூட்டபிள் பாய்ல நான் சொல்லிட்டேன் பையன் பாக்குறதா கதை. அது வந்து 1993. ஈக்குவல் மியூசிக் அப்படின்றப்போ 1999. மியூசிக் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதோட நம்ம யூஸ் பண்ற நோட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதனால 999. எப்படி நான் வந்து சல்மான் ருஷ்டியோட கிரவுண்ட் மினித்தர் ஃபீட்டுக்கு கிரவுண்ட் வந்து ஒரே அளவுல இருக்கணும். அதனால அதோட பப்ளிகேஷன் இயர் வந்து 999 சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஈக்குவல் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு. அப்ப எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கணும். அதனால 999 அப்படின்றதான் கதை. ஓகேவா? இதுல எதை பத்தி பேசிருப்பாரு அப்படின்னு சொன்னா ப்ரோட்டகனிஸ்டுக்கு ஒரு 2 இது கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். சோ ப்ரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா மிக்கேல். ஓகேவா? அவன் வந்து ஒரு வயலிஸ்ட், வயலின் வாசிக்கிற பையன். அப்புறம் இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அவன் பொண்ணு பேர் என்னது அப்படின்னு சொன்னா ஜூலியா. ஓகேவா? ஜூலியா வந்து ஒரு பையனிஸ்ட். சோ இவன் வந்து வயலின் வாசிக்கிறவா, இவன் வந்து பியானோ வாசிக்கிறவா. இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் லவ்ல இருப்பாங்க. அப்புறம் ஜூலியாவோட மேரேஜ் வந்து வேற ஒருத்தன் கூட நடக்கும். அவ வந்து வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருப்பா. அப்புறம் அவ வந்து டெஃபா மாறிடுவா. சோ இதுதான் வந்து இதோட கதை. ஓகேவா? சோ ஈக்குவல் மியூசிக் அப்படின்னு சொன்னா மியூசிக்கை பத்தின கதை தான் உள்ள போயிட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா மிக்கேல் வந்து பியானிஸ்டா இல்ல வயலிஸ்டா இல்ல வேற ஏதாவது 2 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்து மேபி அவன் கேட்கலாம். சோ மிக்கேல் அப்படின்னு வரதுனால அவன் வந்து வயலிஸ்ட், அப்புறம் ஜூலியா வந்து பியானிஸ்ட் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மேல இது வரைக்கும் பார்த்ததுல சூட்டபிள் பாயும் ஈக்குவல் மியூசிக்கும் அடுத்தடுத்து வரும். 1993, 1999 இவங்க 2 பேரும் ஒரு பேரண்ட் பாத்துறோம். இப்ப மிச்சம் இருக்கிற ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அட் ஈவினிங். ஓகேவா? ஒரு ஈவினிங் நேரம் மெலன் சிட்டி, அந்த சிட்டில ஃப்ராகும் நைட்டிங்கேலும் சேர்ந்திருக்கு. சோ அட் ஈவினிங் டேல் ஆஃப் மெலன் சிட்டி, ஃப்ராக் அண்ட் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஃப்ராக் அண்ட் நைட்டிங்கேல் அப்படின்னா அவங்க 2 பேரும் 2 லைஃப், 2 வாழ்க்கை. ஃப்ராகுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நைட்டிங்கேலுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால 2 லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது எங்க நடந்திருக்குன்னா எர்த்ல ரிவர்ட் எர்த் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு 5 ஸ்டோரி வரும். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது விக்ரம் சேத்தன் ஹெட்டிங் பாக்குறீங்க. பார்க்கவும் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா கோல்டன் கேட் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அப்ப கோல்டன் கேட்க்கு எப்படி போகணும் அப்படின்னா மேப்பிங் போடணும், டிராவல் பண்ணணும். கோல்டன் கேட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்கு அப்படின்றதான் பாயிண்ட். சோ இந்த 4 வரைக்கும் நீங்க தொடர்ந்து படிச்சிருவீங்க. இயரோட எனக்கு தெரியணும். ஓகேவா? கோல்டன் கேட்னு பார்க்கும்போது ஒன்கின் ஸ்டான்சாஸ் வருது. ஒன்கின் ஸ்டான்சாஸை யார் பாப்புலரைஸ் பண்ணா அப்படின்னா அலெக்சாண்டர் புஷ்கின். அவர் இதுல வர்றாரு அப்படின்னா ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இது ஒரு கதை. அதுக்கப்புறம் தூங்க போகும்போது தான் என்ன எழுதுவோம்னா ஜர்னல் எழுதுவோம். சோ இவங்க 2 பேரும் ஒரே பேர். ஆல் ஹூ ஸ்லீப் டு நைட் தி டாக்டர் ஜர்னல் என்ட்ரி ஃபார் ஆகஸ்ட் 6, 1945. சோ 1990 இவங்க 2 பேர் பப்ளிகேஷன். சோ இவங்க 2 பேரும் ஒரு பேர். அப்புறம் 3 சைனீஸ் பாய்ட்ஸ்னு பார்த்தேன். அப்புறம் 3 அப்படின்னு வந்ததுனால பப்ளிகேஷன் இயர்ல தப்பா கொடுத்துட்டான் 2னு. அதனால 1992 தான் அதோட பப்ளிகேஷன். அந்த 3 சைனீஸ் பாய்ட்ஸ் யாருன்னு பாத்துக்கோங்க. லிப்பி, டுஃபு, வாங்வி அப்படின்னு சொல்லிட்டு. சோ 3 சைனீஸ் பாய்ட்ஸும் பீஸ்ட் டேலும் ஒண்ணா வருவாங்க. அடுத்து சூட்டபிள் பாயும் ஈக்குவல் மியூசிக். சூட்டபிள் பாய் வந்து 1993, ஈக்குவல் மியூசிக் வந்து ஒரே மாதிரி இயர் வரணும். ஆனா 1999 அதுல வந்து வயலிஸ்ட், பியானிஸ்ட் 2 பேர் வருவாங்க. சூட்டபிள் பாய்ல 4 ஃபேமிலி நேம் வரும். மெக்ராஸ், கபூஸ், சாட்டர்ஜிஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுக்கு கீழே யார் வந்து அம்மாக்கார் யாரு அப்படின்னா ரூபா மெக்ரா, பொண்ணு யாருன்னா லதா, பையன் யாருன்னா அமிட். இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் கதை என்னன்னா ஈவினிங் நேரம் சிட்டி வந்து மெலன் சிட்டி, அங்க ஃப்ராகும் நைட்டிங்கேலும் இருக்கு. அது 2 வாழ்க்கை. எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா ரிவர்ட் எர்த்ல. இவ்வளவுதான்டா விக்ரம் சேத்து. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Yes, படிச்சிடலாமா இது ma'am. அப்படியே? என்ன படிச்சிடலாமான்னு கேட்டா மட்டும் ஆன்சர் வர மாட்டேங்குது. Okay, Yes. ma'am. கதை சொல்லி கொடுத்துட்டேன். அப்படியே ரீட் பண்ணி விட்டுட்டு போறதுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. சீரியஸ்லி எனக்கு அப்படியே விட்டுட்டு போக இஷ்டம் இல்ல. நான் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். சோ அதே லைனை உங்க கூட நான் விடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓகேவா? சோ என்ன ஆர்டர்ல சொன்னனோ அந்த ஆர்டர்ல படிச்சுக்கிட்டா எப்பவுமே விக்ரம் சேத்தும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த சல்மான் ரஷ்டியும் சரி எல்லாருமே ஞாபகம் இருப்பாங்க. ஜஸ்ட் கதையை மட்டும் ஞாபகம் வைக்க ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல படிங்க. தமிழ்ல கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? டெஃபினட்டா ஆப்ஷன்ஸ் பார்க்கவும் கிளிக் ஆகும். அதுக்கடுத்து ராஜாராவ். ராஜாராவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. அவர் எப்ப பொறந்தாருன்றது தெரியணும். ஓகேவா? ராஜாராவ் வந்து 1908ல பொறந்திருப்பாங்க. இந்தியன் ரைட்டர்ஸோட எல்லாரோட பர்த் இயர்ஸ கண்டிப்பா எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி நான் அவங்கள படிக்க வச்சிருவேன். நான் அது ஒரு ஆர்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்படிதான் அத படிக்கணும் ஒரு கதை. ஓகேவா? அத நான் டெஃபினட்டா சொல்லிக் குடுத்துருவேன். அப்போ அவங்க குரோனாலஜி ஆர்டர்ல டெஃபினட்டா யார் இருப்பா அப்படின்னா இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அத ஆன்சர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ ராஜாராவோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1908. நிசிம் மெசிக்கலோட இயர் என்ன? நிசிம் மெசிக்கல் எந்த இயர்ல போனாரு?
24. 1924. ஆசிஃப் குறும்பாய் அது வந்து 4 வருஷம் கூட. 28. அவ்வளவுதான் 28. ஓகேவா? சோ 1926. நிசிம் எசேக்கியேல் வந்து 1924, ஆசிஃப் குறும்பாய் வந்து 1924ன்னு பாத்துறோம். சைப்ரஸ் மிஸ்ட்ரி விட்டுருங்க. அவர் எப்படினாலும் கடைசியா தான் வருவார். ஓகேவா? அப்புறம் குருச்சரண் தாஸ் அவர் எப்போ? 1942. 1942. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இவர் வந்து குருச்சரண் தாஸ் வந்து 1942 அப்படின்னு சொன்னா விக்ரம் சேத் என்னவா இருப்பாரு? 19 இப்ப தானே பார்த்தோம் 52. இதா இருக்கு பாரு 52. ஓகேவா? சோ குருச்சரண் தாஸ் வந்து 1942, விக்ரம் சேத் வந்து 1952 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானே இது வர? Yes, ma'am. Yes, ma'am. இதுல மகேஷ் தட்டானி மட்டும் 58ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? மகேஷ் தட்டானி இம்பார்ட்டன்டான ஆளு. சோ அடுத்து ராஜாராவ். ராஜாராவ் வந்து பழைய ஆளு. 1908ல வந்து போனா இருப்பாரு. இந்த ராஜாராவ், முல்க்ராஜ் ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் யாரோ வருவாரு. ஆர்.கே. நாராயணன். இவங்க 3 பேருமே அடுத்தடுத்து பிறந்திருப்பாங்க. முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905ல பிறந்திருப்பாரு. ஆர்.கே. நாராயணன் வந்து 1906ல பிறந்திருப்பாரு. ராஜாராவ் வந்து 1908ல பிறந்திருப்பாங்க. இவங்க 3 பேரையும் ட்ரியோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க 3 பேரையும் இங்க தொடர்ந்து தான் படிச்சாகணும். முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905, ஆர்.கே. நாராயணன் வந்து 1906, ராஜாராவ் வந்து 1908. இந்த ட்ரிலஜி இவங்க வந்து 3 பேருமே ட்ரியோ ட்ரிலஜி இல்ல ட்ரியோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். சோ இயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். முல்க்ராஜ் ஆனந்த் 1905, ஆர்.கே. நாராயணன் 1906, ராஜாராவ் வந்து 1908 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். சரியா? இயர் கிளியரா ரிப்பீட் பண்ணுமா? Okay. Okay. கேக்கலடா. இன்னொரு தடவை repeat பண்ணுங்க. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுவோமா? முல்க்ராஜ் ஆனந்த் ஃபர்ஸ்ட். ஓகேவா? முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905. முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905. ஆர்.கே. நாராயணன் வந்து 1906. ஆர்.கே. நாராயணன் வந்து 1906. ராஜாராவ் வந்து 1908. எழுதியாச்சா 3த்தையும்? எழுதிட்டீங்களாடா? எழுதியாச்சா? இதை தொடர்ந்து நான் ரிமைனிங் ஆத்தர்ஸ் சொல்றேன். அப்படியே எழுதுங்க. நிசிம் எசேக்கியேல் வந்து 1924. நிசிம் எசேக்கியேல் வந்து 1924. ஆசிஃப் குறும்பாய் வந்து 1928. ஆசிஃப் குறும்பாய் வந்து 1928. குருச்சரண் தாஸ் வந்து 1942. குருச்சரண் தாஸ் வந்து 1942. விக்ரம் சேத் வந்து 1952. விக்ரம் சேத் வந்து 1952. அப்புறம் மகேஷ் தட்டானி. மகேஷ் தட்டானி வந்து 1958. நான் கரெக்டா சொன்னான்னு செக் பண்ண. கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். 1958. ஓகேவா? மகேஷ் தட்டானி வந்து 1958. இது நடுவுல ஒருத்தரை மட்டும் விட்டுட்டா ஐம் சோ சாரி. சல்மான் ருஷ்டி வந்து 1947. சல்மான் ருஷ்டி வந்து 1947. இது வரைக்கும் இந்தியன் ரைட்டர்ஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்த ரைட்டர்ஸ். நம்ம ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டேன். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் கொஸ்டின் பேப்பர்ல வர ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் திருப்பி ஒரு தடவை நடத்திட்டு தான் இருக்கேன். சரியா? சோ இதுதான் வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ரைட்டர்ஸோட பர்த் இயர்ஸ்ன்னு பாக்குறோம். இதுல எதுவும் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுமா? No, ma'am. ஓகே. இன்னைக்கு ஈவினிங் கேட்கும்போது நான் கதை தான் கேட்பேன். எந்தெந்த ரைட்டருக்கு என்னென்ன கதை பார்த்தோம், எனக்கு கதையை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்பேன். எனக்கு கதையை மட்டும் சொல்லிருங்க. சரியா? Okay, ma'am. ம். ஓகே. ஃபர்ஸ்ட் ராஜாராவ். அடுத்தது ராஜாராவ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ராஜாராவ் வந்து இந்தியன் அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942. ஓகேவா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942. ராஜாராவ் 1908ல போன இருப்பாரு. இவர் வந்து ஒரு எடிட்டரை வந்து ஒரு ஜேர்னலை வந்து கோ எடிட் பண்ணிருப்பாரு. யார் கூட சேர்ந்து அப்படின்னு சொன்னா அகமத் அலி அப்படின்னு ஒரு ரைட்டர் கூட சேர்ந்து. அந்த ஜேர்னலோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா டுமாரோ. டுமாரோ. ஓகேவா? இந்த டுமாரோ பார்க்கவும் எனக்கு ஒரு வொர்க் ஞாபகம் வருது. டுமாரோ டுமாரோ டுமாரோன்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஒருத்தரோட எஸ்ஸே. டுமாரோ டுமாரோ டுமாரோன்னு சொல்லி ஒருத்தர் எஸ்ஸே எழுதியிருப்பாரு. ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஓகேவா? அவரோட எஸ்ஸே. நெட்ல கேட்ட எஸ்ஸே. ஏன்னா இது எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட மெக்பெத்ல இருந்து எடுத்திருப்பாங்க டைட்டில்.
சோ டுமாரோ அப்படின்றது ராஜாராவோட ஜர்னல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டுமாரோ 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 அப்படின்னு சொல்லி யார் எஸ்ஸே எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஆல்டஸ் ஹக்ஸ்லி. அந்த டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட மெக்பெத்ல இருந்து எடுத்திருப்பாங்க. பாயிண்ட் கிளியரா? Yes, ma'am. எஸ். மகாத்மா காந்திக்கு பயோகிராஃபி இவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ காந்திஜிஸ் பயோகிராஃபி என்ன எழுதியிருப்பாருன்னா கிரேட் இந்தியன் வே எ லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி 1998 எழுதியிருப்பாரு. சரியா? ஸோ எப்படி நம்ம வந்து ஜான் டன்னுக்கு பயோகிராஃபி யார் எழுதியிருப்பா? சாரி எழுதி யார் எழுதியிருப்பா? ஜான் டன்னுக்கு எழுதி யார் எழுதியிருப்பா? லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தல. Mm. யாரு? Carew. தாமஸ் கேரு. ஓகேவா? அதே மாதிரி தான் காந்திக்கு யார் பயோகிராஃபி எழுதினாங்கன்னு கேட்பாங்க. அது யாருன்னா ராஜாராவ். என்ன டைட்டில் கீழ எழுதினாரு? கிரேட் இந்தியன் வே எ லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி 1998 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவர் அவார்டு என்னெல்லாம் வாங்கியிருப்பாரு அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு 1964ல வாங்கியிருப்பாரு. பத்மபூஷன் வந்து 1969ல வாங்கியிருப்பாரு. தென் நெடுசார் இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் வந்து 1988ல வாங்கியிருப்பாரு. பத்ம விபூஷன் வந்து 2007ல வாங்கியிருப்பாரு. இவ்வளவு அவார்டும் ராஜாராவுக்கு படிச்சுதான் ஆகணும். சரியா? இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1964, பத்மபூஷன் வந்து 1969, நெடுசார் இன்டர்நேஷனல் பிரைஸ் வந்து 1988, பத்ம விபூஷன் வந்து 2007. இதே 1969ல நேத்து 2 ஒர்க் சொல்லி கொடுத்தால. வாட் ஆர் தே? பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்ல. மகேஷ் எத்தனையோட ஒரு ஒர்க் பார்த்தோம். அப்படியா? மகேஷ் டட்டானிக்கு இந்த நம்பர் பார்த்தோம் நம்ம. அந்த டான்ஸ் ஆஃப் மேன் அது வந்து 89 சார். டான்ஸ் லைக் அ மேன் வந்து 89. இது 1969. மாயா ஏஞ்சலோட ஒர்க். கரெக்ட். மாயா ஏஞ்சலோட Why the Caged Bird Sings. ஓகேவா? Why the Caged Bird Sings அப்படின்ற ஒர்க் வந்து 1969ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்தது க்ரூட் வானிகட்டோட அது இம்பார்ட்டன்டான ஒர்க்டா. ஸ்லாட்டர் ஹவுஸ். SLAUGHI. ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 அப்படின்றது 1969ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் இந்த ஒர்க் நான் சொல்லி கொடுக்கல. ஜான் ஃபவுல்ஸோட பிரெஞ்ச் லெப்டினன்ட் விமன். இது நெட் கொஸ்டின். இயர் மட்டும் டைரக்டா கேட்டிருக்காங்க. ஜான் ஃபவுல்ஸோட பிரெஞ்ச் லெப்டினன்ட் விமன். லிeutenant LIUTUNANT நினைக்கிறேன். லெப்டினன்ட் விமன். ஓகேவா? அதுவும் இதே இயர்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் 1969ல. இதுல 3 எண்டிங்ஸ் ஆத்தர் வந்து கொடுத்திருப்பாரு. சோ 3 ஒர்க் பார்த்திருக்கோம். Why the Caged Bird Sings 1969 தான். க்ரூட் வானிகட்டோட ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 1969 தான். ஜான் ஃபவுல்ஸோட பிரெஞ்ச் லெப்டினன்ட் விமன். இதுல 3 எண்டிங்ஸ் வரும் இந்த ஒர்க்குக்கு வந்து. அதுவும் 1969ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? பத்மபூஷன் ராஜாராவ் வாங்குனதும் 1969ல தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கந்தபுரா. நெட் கொஸ்டின். கந்தபுரா வந்து 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சர்பண்ட் அண்ட் த ரோப் வந்து 1960ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கும். காம்ரேட் கிளிக்ரூ வந்து 1976ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 4 ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். இதுக்கு கீழ இருக்கிறத தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். போலீஸ்மேன் அண்ட் த ரோஸ், த செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ்ஸ், ஆன் த கங்கா காட், டாட்டர் ஆஃப் த மவுண்டன்ஸ். ஓகேவா? இவரோட கந்தபுராக்கும் சர்பண்ட் அண்ட் த ரோப்புக்கும் 20 வருஷத்துக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? சோ கந்தபுராக்கும் இதுக்கும் அடுத்தடுத்து தான் தொடர்ந்து வரும்னு நினைச்சிடாதீங்க. கந்தபுரா எங்கேயோ எழுதியிருப்பாரு 1938ல. சர்பண்ட் அண்ட் த ரோப் வந்து 1960ல எழுதியிருப்பாரு. கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து 65, காம்ரேட் கிளிக்ரூ வந்து 76. இந்த 4 ஒர்க்குக்கும் இயர் தெரியணும். மீதி எதுக்கும் இயர் எனக்கு தெரிய வேணாம். ஆனா ஒர்க் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ கந்தபுரா வந்து 1938. இது டைரக்டா chronology ஆர்டர்லயும் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து என்னவா அப்பியர் ஆனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கந்தபுரா வந்து 1938ல பப்ளிஷ் ஆச்சு. இது எதை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா காந்திஸ் டீச்சிங் ஆஃப் நான் வயலன்ஸ் கூடாது, பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா, நம்ம கத்தி கம்பெல்லாம் தூக்க கூடாது அப்படின்னு சொல்லி காந்திஜி பேசினதை பத்தி இதுல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா கந்தபுரா வில்லேஜ். அதனால இதோட ஒர்க்கே வந்து கந்தபுரா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கெஞ்சம்மா அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டரோட நேம கொடுத்து இவங்க என்னவா கதைக்குள்ள அப்பியர் ஆகுறான்னு கேட்டேன். இப்ப அச்சாக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் வந்து ஓல்டு உமன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். மூர்த்தி அப்படின்னா புரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்றேன். மூர்த்தியோட அம்மா யாரு அப்படின்னா நரசம்மா அப்படின்னு சொல்றேன். எஜுகேட்டட் விடோ யாரு அப்படின்னா ரங்கம்மா. போலீஸ்மேன் யாருன்னா படிகான் கொடுத்திருக்கேன்ல. அதே மாதிரி அவன் என்ன கேட்டிருந்தான்னு கொடுத்தா கெஞ்சம்மான்னு கொடுத்து அவங்க வந்து காடா, ஓல்டு விமனா, இல்லனா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தான். ஓகேவா? சோ இதுல வர்ற கேரக்டர்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓல்டு விமனோட நேம் என்ன அப்படின்னா அச்சாக்கா. ஓகேவா? இதுல அக்கா அப்படின்னு சொல்லி வரும். இந்த சாவ எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா அக்கா அப்படின்னு சொல்லி வரும். அதனால அவங்க வந்து ஓல்டு விமன். கடவுள் கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கெஞ்சுவோம். அதனால கெஞ்சம்மா அப்படின்னு சொல்லி வந்தா காட். ஓகேவா? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சுறது யார்கிட்ட அப்படின்னா காட் கிட்ட. அப்ப கெஞ்சம்மா வந்து காட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அக்கா வந்தா ஓல்டு விமன், கெஞ்சம்மா அப்படின்னு சொல்லி வந்தா காட். புரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா மூர்த்தி. நரசம்மா யாரு அப்படின்னு சொன்னா மூர்த்தியோட அம்மா. ஓகேவா? ரங்கம்மா வந்து ஒரு எஜுகேட்டட் விடோ. ஓகேவா? இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க இம்பார்ட்டன்டான ஆளு ரங்கம்மா வந்து. அப்புறம் போலீஸ்காரன் ஒருத்தன் வருவான், பேட்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா இது? எஸ் மேம். ஓகேவா? சோ கந்தபுரா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? 1938.
அவ்வளவுதான் 1938 ஓகேவா. அவரோட செகண்ட் ஒர்க் வந்து சர்பண்ட் அண்ட் த ரோப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சர்பண்ட் அண்ட் த ரோப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1960. 1960. அப்புறம் கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஓகேவா. இந்த கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கார்லாண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் 1871. இது வந்து எதோட சீக்வல்? மேத்யூ ஆர்னால்டோட எந்த ஒர்க்குக்கு இது வந்து சீக்வல் அப்படின்னு கேட்டாங்க. எப்பவுமே சீக்வல் ஒர்க் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சல்மான் ருஷ்டிக்கு பார்த்தோம்ல, ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ் அப்படி இருந்தா லூக் அண்ட் ஃபயர் அப்படின்றது அதோட சீக்வல் ஒர்க்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் கார்லாண்ட் அப்படின்றது இந்த 4 ஒர்க்ல எதோட சீக்வல்னு கேட்டிருந்தாங்க. யாருக்குமே தெரியாது. கல்ச்சர் அண்ட் அனார்கி ஓகேவா 1869. கல்ச்சர் அண்ட் அனார்கி வந்து மேத்யூ ஆர்னால்டோட ஒர்க். அதோட சீக்வல் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கார்லாண்ட் அப்படின்றது இப்ப படிச்சுக்கோங்க. சோ இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே அவரோட தான். எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம் ஆன் த ஸ்டடி ஆஃப் செல்டிக் லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா. இந்த இயர் எல்லாம் நெட்ல கொடுக்கல, நான் கொடுத்திருக்கேன் படிக்கணும்ன்றதுக்காக ஓகேவா. கல்ச்சர் அண்ட் அனார்கியோட இயர் தெரியும் 1869, எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம் வந்து 1865, லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா வந்து 1873 ஓகேவா. இப்போ இதுல எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம்னு பாக்குறீங்க, அப்ப எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம்னு யார் எழுதியிருப்பா? Pope. போப் அவ்வளவுதான் ஓகேவா. ஆன் வந்தா போப், இன் வந்தா மேத்யூ ஆர்னால்ட். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் வந்து மேத்யூ ஆர்னால்டோடது 1865ல பப்ளிஷ் ஆயிருக்கும். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் வந்து அலெக்சாண்டர் போப்போடது 1711ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஓகேவா. அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு, அடுத்ததான் இவர் எழுதியிருக்காரு எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம்னு. இது மூணுக்குமே இயர் தெரியணும். கல்ச்சர் அண்ட் அனார்கி 1869, எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் 1865, லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா வந்து 1873 அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா இது? எஸ் மேம். மேம். நான் ஏன் மேத்யூ ஆர்னால்டோட ஒர்க் இதுல நான் எடுத்துட்டு வரேன்னு தெரியல. பட் நாளைக்கு நான் நடத்தும்போது மேத்யூ ஆர்னால்ட் ஃபுல்லா நடத்திட்டு தான் மூவ் ஆவேன். சரி, அவர் வந்து இம்பார்ட்டன்டான ரைட்டர். அவரோட ஒர்க் கண்டிப்பா டச் பண்ணியிருக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டு we will wind up. இது உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றதுனால இப்ப நான் சொல்றேன். அரேஞ்ச் இன் chronological order. டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1949. அவ்வளவுதான் 1949. கிளாஸ் மேனேஜர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 44. 44. 44. ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வர்ஜினியா வூல்ஃப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? யாரோட ஒர்க் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எட்கர் Edward ஆலன். Albee. எட்வர்ட் ஆல்பி. எட்கர் ஆலன் போலடா, எட்வர்ட் ஆல்பி. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1962 ஓகேவா. இப்போ இந்த 3 ஒர்க்கோட இந்த 3 ஒர்க்ஸ்மே நமக்கு தரவா தெரியும். ஒருவேளை இந்த கொஸ்டின் இந்த வாட்டி நீ எக்ஸாம் எழுத போகும்போது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3மே நான் 100 தடவை கேட்டிருப்பேன். சோ இது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஐஸ்மேன் கோமத் யாரோட ஒர்க்னு மட்டுமா ஞாபகம் இருக்கா? நேத்து கூட கேட்டேன் சும்மா. யுஜின் ஓநெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. இப்போ இந்த யுஜின் ஓநெயிலோட ஐஸ்மேன் கோமத்தோட இயரை நான் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களோட படிக்க வைக்கல. குரோனாலஜியை மட்டும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வச்சேன். மேல இருக்கிறதுக்கு இயர்ஸ் நான் ஒன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்ல. அப்ப ஐஸ்மேன் கோமத்தோட இயர் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன தெரியும்? 3ஓட இயர் மட்டும் தான் தெரியும். அப்ப இந்த 3 ஃபர்ஸ்ட் குரோனாலஜில அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த 3ல ஃபர்ஸ்ட் எது வரும்? ஏயா பியா சியா? B. பி ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன வரும்? A. ஏ. தேர்ட் என்ன வரும்? C. ஓகேவா. இப்ப நமக்கு எனக்கு இந்த 3 மட்டும் தான் எக்ஸாம் ஹால்ல தெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இத வச்சு தான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் 2 வரைக்கும் எங்க வரும்னு உங்களுக்கு ஐடியா கூட கிடையாது. ஏன்னா 12 ஆங்கிரி மேன்ன்றது புது ரைட்டர். ரெஜினல் ரோஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. இவங்கள நான் கேட்டதே கிடையாது. யுஜின் ஓநெயில் எனக்கு தெரியும். நான் ஐஸ்மேன் கோமத்தோட இயரை நான் படிக்க மறந்துட்டேன். சரியா? இப்ப எனக்கு பிஏசி அப்படின்னு மட்டும் தான் தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பிக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஆனா இங்க ஏ பி சின்னு வந்திருக்கு. அப்ப டெஃபினட்டா இவன் வந்து வரமாட்டான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா. அடுத்தது பிஏசின்னு கேட்டிருக்காங்க. பிஏசி செகண்ட் ஆப்ஷனா மேபி இருக்கலாம். இதுல வந்து பிஏசி வந்து தொடர்ந்து தான் இருக்கும். சோ செகண்ட் ஆப்ஷனா நீங்க ஹோல்ல வச்சுக்கலாம். அப்ப ரிமைனிங் இருக்க ரெண்டையும் செக் பண்ணுங்க. பி ஏ தான் இருக்கு, சி வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அப்ப இவன் கண்டிப்பா இருக்க மாட்டான். அடுத்தது பி இருக்கு, ஏ இருக்கு, சி வந்து நடுவுல இருக்கான். நம்ம இந்த ஆர்டர்ல நம்ம இவனை பார்க்கவே இல்ல. அப்ப ஆன்சர் யாரு? B. செகண்ட் ஒன் தான் ஓகேவா. எப்பவுமே chronologyல 5 கொஸ்டினும் தெரியணும்ன்ற கட்டாயம் கிடையாது. 2 தெரியல அப்படின்னா இந்த ஆன்சர் நான் எப்படி கிளிக் பண்றதுன்னு நினைச்சிட்டு போக கூடாது. 2 மட்டும் தெரிஞ்சாலே நம்மளால கெஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல கிளிக் பண்ண முடியும். நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது கூட கிளிக் ஆகும். சரியா? சோ 3 இது தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா 80 to 90% நம்மளால ஆன்சர் கிளிக் பண்ண முடியும். சில டைம் தான் அந்த 3 தொடர்ந்து 2 ஆப்ஷன்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கும். அப்பதான் அடி வாங்கிரும். ஐஸ்மேன் கோமத்தும் 12 ஆங்கிரி மேனோட இயர் தெரியாம இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ யுஜின் ஓநெயிலோட ஐஸ்மேன் கோமத் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1946ல. இது வந்து நெட் கொஸ்டின். இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். நெட் கொஸ்டின் இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். சோ 1946ல தான் அது பப்ளிஷ் ஆயிருக்கும். 12 ஆங்கிரி மேன் வந்து 1952. இதோட இயர்லாம் படிக்க வேணாம். நீங்க 12 ஆங்கிரி மேன் வந்து ரோஸோட ஒர்க்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க புது ரைட்டர். இனிமே கேட்டாலும் ஆப்ஷன்ஸ் தான் வருவாங்களே தவிர இப்படி chronologyல திருப்பி அவன் கேட்க போறது கிடையாது. சோ மண்டையில இருக்க ஜிபியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ 12 ஆங்கிரி மேன் வந்து ரோஸோட ஒர்க் அப்படின்ற ஸ்டஃப் மட்டும் இனஃப் ஓகேவா. கிளியர் தானே? இன்னைக்கு கிளாஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க மேம். நாளைக்கு ஆரம்பிக்கும் போது மேத்யூ ஆர்னால்டோட chronologyல இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா. இன்னைக்கு ஈவினிங் படிச்சிருங்க. ஈவினிங் கொஸ்டின் செஷன் இருக்கும். தேங்க்யூ கைஸ். Thank you, ma'am. தேங்க்யூடா. தேங்க்யூ மேம்.